உங்களுடைய ஒரு கருத்தை வந்து டிகேஎஸ் இளங்கோவன் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு சார். உங்களுடைய ஒரு நேர்காணலில் வந்து நீங்கள் பேசினதை பார்த்துட்டு வந்து விஜய் விஎஸ் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல். உதயநிதியை வந்து அவங்க பின்னாடி வச்சு தான் அந்த அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு டிகேஎஸ் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காரு. விஜய் விஎஸ் ஸ்டாலின் தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய அரசியல் நடந்துட்டு இருக்குது. விஜய் எங்களுடைய காம்படிட்டர் கிடையாது. ஒரு ஒரு தொகுதிக்கு விஜய்க்கு அதிகபட்சமாக வந்து 2000 ஓட்டுகள் வேணா இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி விஜய் தன்னை முன்னிறுத்துகிற ஒரு ரீசனை வந்து இங்கே வந்து சிஎம் தான் வந்து நான் எதிர்கொள்ள முடியும். நாங்கள் உதயநிதியை முன்னிறுத்த விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய பாயிண்ட் அதே தானே. அவர்கள் இன்றைக்கு உதயை கொண்டு போய் நேரடியாக விஜய் கிட்ட நிறுத்தினா இன்னைக்கு கண்டிப்பாக அவர்கள் வந்து பின்னடைவை சந்திப்பார்கள். அதனால் அவங்க ரொம்ப காஷியஸாக நீங்கள் விஜயோட இந்த கடந்த 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்னால் உதய்க்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம், உதய்க்கு மீடியாவில் கிடைச்ச பப்ளிசிட்டி அவங்களே வந்து இன்றைக்கி பின்னுக்கு இழுத்துக்கிட்டாங்க. முன்னால் ஸ்டாலினை தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. விஜயோட பாப்புலாரிட்டி அதிகரிக்கும் பொழுது களம் வந்து விஜய் என்ற ஸ்டாலின், விஜய் வர்சஸ் ஸ்டாலின், விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் என்று மாறுவதை திமுக விரும்புது. அந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன். அவரோட பாயிண்ட் தான் என்னோட பாயிண்ட். அவங்க டாக்டிக்கலாக அதை வந்து இன்னைக்கு உதய பின்னால் இழுத்துக்கிட்டு வித்ரா பண்ணிட்டு புல் அவுட் பண்ணிட்டு ஸ்டாலினை கொண்டு போய் நிறுத்துறாங்க. நீங்கள் ஸ்டாலினை கொண்டு போய் முன்னால் நிறுத்தி விஜயை நிறுத்துறீங்கன்னா வந்து அட்வான்டேஜ் ஸ்டாலின் தான், அதில் சந்தேகம் இல்லை. டஃப் ஃபைட் இருக்கும். ஆனால்